திருப்பத்தூரில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தையை 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து கூண்டுக்குள் அடைத்தனர். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சாமநகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அப்போது பள்ளியில் இருந்த காவலாளியின் தலையில் தாக்கிய நிலையில் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனியார் பள்ளிக்குள் இருந்த சிறுத்தையானது பக்கத்தில் இருந்த கார் ஷெட்டுக்குள் புகுந்தது. कहाँ बेटा कौन भी नहीं था अपनी फोन कर बेटा उसे मनी को बेटा नौर उनसे पहले बहुत அப்போது சிறுத்தையை கண்ட 4 பேர் பயத்தில் கார் ஷெட்டில் இருக்கும் காருக்குள் பதுங்கினர். அவர்கள் செல்போன் மூலம் தாங்கள் சிக்கி இருப்பதை உறவினர்களுக்கு தெரிவித்ததை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் அவர்களை மீட்க தீவிரம் காட்டினர். இதேவேளையில் சிறுத்தை நடமாட்டம் குறித்த தகவல் திருப்பத்தூர் முழுவதும் பரவிய நிலையில் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் இருந்த மாணவ மாணவிகள் பத்திரமாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறுத்தையை பிடிக்க 20க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் கார் ஷெட் அருகே முகாமிட்டனர். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் காருக்குள் சிக்கி தவித்த 4 பேரை 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்டனர். இதை அடுத்து 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கார் ஷெட்டில் பதுங்கி இருந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்து கூண்டுக்குள் அடைத்தனர். தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சிறுத்தை காட்டுக்குள் விடப்படும் என தெரிகிறது. இந்த சம்பவத்தால் திருப்பத்தூர் மாவட்டமே பரபரப்பானது.